இஸ்ரேல் மஞ்சள் கோடு வரைக்கும் உடனடியாக பின்வாங்கி இருக்க வேண்டும். ஆனா இன்னும் அவங்க பின்வாங்கல. இந்த 3 நாளைக்குள்ள இஸ்ரேல் காசாவில் இருக்கக்கூடிய எல்லோ லைனுக்கு பின்வாங்கி இருக்கனே அவங்க விட்ராவ் ஆகல. இது ஒரு விஷயம். காசா தொடர்பான பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருடைய ஆயுத களைவு தொடர்பான ஒப்பந்தத்தில் இஸ்ரேலுக்கு எந்த விதமான மகிழ்ச்சியும் இல்லை என்று சொல்லி இஸ்ரேலுடைய முன்னாள் தூதர்களில் ஒருவர் அல் ஜசீராவுக்கு தெரிவித்திருக்கிறார் என்கிற கருத்துக்களை அல் ஜசீரா இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, காசா எல்லைக்குள்ளாக எங்க யூதர்களை குடியேற்றணும், அதுக்கு எங்களுக்கு 3 குடியேற்றங்கள் உருவாக்க வேண்டியிருக்குது, அதுக்கு அனுமதி தாங்க அப்படிங்கிறாரு. இது எதுக்குன்னா எலெக்ஷனும் வருது பாத்தீங்களா, காசாவுக்குள்ள குடியேற்றுறதுக்கே நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒப்பந்தங்களுடைய எல்லை தீர்மானிக்கப்பட்டு விட்டது, ஒரு ஒப்பந்தத்துக்கு நாங்க வந்துட்டோம், எனவே நாங்க அட்டாக் பண்ணல அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஒப்பந்தத்திற்கு வந்துட்டோம்னு அவர் தான் சொல்றாரு, ஈரான் சொல்லல. ஏன்னா இவர் இது மாதிரி பின்வாங்கிறது இன்னைக்கு முதல் தடவை இல்லை. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, காசாவில் 2 ஆண்டு காலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வந்த ஒரு மாபெரும் இன அழிப்பு யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு அதற்கு பிறகு ஒரு பெரிய ஒப்பந்தமும் கையெழுத்தானது. அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது என்று பலராலும் பேசப்பட்டு வந்த நிலையில் அந்த ஒப்பந்தத்தை கண்டினியூ பண்ணுவதற்குரிய ஏற்பாடுகளை தற்போது மத்தியஸ்தர்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் துருக்கி, ஈஜிப்ட், கத்தர் ஆகிய நாடுகள் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினரோடு ஒன்றிணைந்து ஒரு முக்கியமான எக்ரிமெண்ட்டுக்கு வந்தாங்க. என்னன்னு கேட்டா, ஆயுதங்களை பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகள் காசாவை சேர்ந்த ஒரு சுயாதீன குழுவிடத்தில் ஒப்படைப்பது, இதற்கு பதிலாக காசாவினுடைய அனைத்து பகுதிகளில் இருந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேறுவது, காசாவை புனரமைப்பது, காசா அப்பாவிகளுக்கு தேவையான உணவு மருந்து அத்தனையையும் உள்ளே செல்வதற்கு அனுமதிப்பது, இப்படியான ஒரு முறை கொண்டு வரப்பட்டு யாரும் எதிர்பார்க்காத விதமாக பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினரும் அதற்கு ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் இப்போது நடக்கக்கூடிய காரியங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எதிர்வரக்கூடிய நவம்பர்ல அமெரிக்காவில் காங்கிரஸுக்கான தேர்தல் நடைபெற இருக்கு. அதே நேரத்தில் அக்டோபர் கடைசியில் நெதன்யாகு பங்கெடுக்கிற இஸ்ரேலுடைய பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. எனவே இஸ்ரேல் தேர்தலில் நெதன்யாகு ஜெயிப்பதா அல்லது அமெரிக்காவினுடைய தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிப்பதா என்பதற்கான ஒரு விவகாரமாக காசாவினுடைய இந்த விவகாரம் தற்போது முன்னிலைப்படுத்தப்பட்டு வருகிறது. காரணம் என்னன்னு கேட்டால், காசாவினுடைய பீஸ் டாக் அடிப்படையில் ஆயுதங்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கையளிப்பது, அதற்கு பகரமாக இஸ்ரேல் ஏற்கனவே நம்ம சொன்ன அந்த நிபந்தனைகளை மேற்கொள்வது என்கிற இடத்திற்கு வந்தால், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவால தேர்தல் பிரச்சாரத்தில் ஜெயிக்க முடியாது, தேர்தலில் தோற்று விடுவார். எனவே அவர் இதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லாத நிலைக்கு வந்துவிட்டார். அதனால தான் 2 நாட்களாக மிக கடுமையான தாக்குதல்களை காசா அப்பாவிகள் மேலே மீண்டும் நடத்த ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள். அதே நேரத்தில் இந்த சமாதான உடன்படிக்கையை முன்னிறுத்தித்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய தேர்தலில் பிரச்சாரம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு. காரணம் என்னன்னு கேட்டா, ஈரான் வார்ல அவர் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிற காரணத்தினால அவருக்கு ஈரானுடைய காரியங்களை பிரச்சாரத்தில் பயன்படுத்த முடியாது. நான் ஜெயிச்சிட்டேன், அடிச்சிட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன் சொல்ல முடியாது. எனவே தான் தற்போது காசா விவகாரத்தை அவர் முன்னிலைப்படுத்தி இருக்கிறார். நம்ம 2 வீடியோக்களில் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த தேர்தல்களில் ஒன்றோ நெதன்யாகு ஜெயித்தால் டொனால்ட் ட்ரம்ப் தோற்று விடுவார், டொனால்ட் ட்ரம்ப் ஜெயித்தால் நெதன்யாகு தோற்று விடுவார் என்கிற நிலை இருக்கிறது. அதற்கான ஒரு ட்ரம்ப் கார்டாகத்தான் இந்த காசா விவகாரத்தை அவர்கள் கையில் எடுக்கக்கூடிய இந்த சூழல்ல, காசா தொடர்பான பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருடைய ஆயுத களைவு தொடர்பான ஒப்பந்தத்தில் இஸ்ரேலுக்கு எந்த விதமான மகிழ்ச்சியும் இல்லை என்று சொல்லி இஸ்ரேலுடைய முன்னாள் தூதர்களில் ஒருவர் அல் ஜசீராவுக்கு தெரிவித்திருக்கிறார் என்கிற கருத்துக்களை அல் ஜசீரா இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. அந்த கருத்து தெரிவித்தவருடைய பேரை இதுவரைக்கும் அல் ஜசீரா சொல்லல, பிறகுகள் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா சோர்ஸ் பேசன மறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு எத்திக்ஸாக ஜேர்னலிசத்தில் அதை பண்ணுவாங்க. எது எப்படி போனாலும் செய்தி உண்மையானது என்கிற தகவலை நம்ம புரிந்து கொள்கிற அதே நேரத்தில் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல கடந்த 48 மணி நேரங்களுக்குள்ளாக காசாவில்
இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதல்களை அதிகரித்திருக்கிறது. அதையும் குறித்த இஸ்ரேலுடைய தூதர் சுட்டிக்காட்டி என்ன சொல்றாருன்னு கேட்டா, அமைதி வாரியத்திடத்துல இஸ்ரேல் அபிஷியலாக இதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலையும் அவர்கள் இதிலே மகிழ்ச்சி அடையவில்லை. ஏன்னா நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு பின்னடைவுட்டாங்க. அதே மாதிரி காசாவுக்குள்ள அட்டாக் பண்றதை அதிகரிச்சிருக்கிறாங்க. இந்த ரெண்டுமே இந்த ஒப்பந்தத்தை அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தாண்டி அதற்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதை உலகத்திற்கு காட்டுகிற வேலையில் அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய முன்னாள் தூதர் என்ன சொல்றாருன்னா, நெத்தனியாகுவை பொறுத்தவரையில் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினரோடு ட்ரம்ப் செய்து கொள்ளுகிற இந்த ஒப்பந்தம் ஒரு மாபெரும் தோல்வி அப்படின்னு நினைக்கிறார். இந்த ஒப்பந்தத்தை செய்யறது இஸ்ரேலுக்கும் தோல்வி, அமெரிக்காவுக்கும் தோல்வி, எல்லாருக்கும் தோல்வி அப்படின்னு நினைக்கிறாரு. ஆல்ரெடி ஈரானோட அமெரிக்கா இப்படி ஒரு எக்ரிமெண்ட்டுக்கு போன நேரத்திலேயே அதுவே மாபெரும் தோல்வி என்று அவர் சொல்லி இருந்ததெல்லாம் நமக்கு தெரியும். உண்மையிலேயே ஈரானோட போன ஒப்பந்தம் 100% தோல்வி. காசாவில் நடக்கக்கூடிய இந்த விவகாரமும் உண்மையில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தோல்விதான். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இதுல இருந்து அவங்க மறுக்கிறாங்க. ஏன்னா இதுல லாபம் அடைய போது பாலஸ்தீன மக்கள். அதனாலதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள். அது தொடர்பாக நம்ம இன்னைக்கு நம்முடைய ரஸ்மின் டாக்ஸ் என்கிற யூடியூப் சேனல்ல தனியான ஒரு இன்டர்வியூ வெளியிட்டு இருக்கிறோம். அதுல விரிவாக பேசியிருக்கிறோம். எப்படி இது காசாவுக்கு நல்லது, எப்படி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இது கெட்டதாக அமைய போகிறது என்பதை பார்க்க சகோதரர் அதை பார்க்கிற போது அதிலிருந்து நேரடியாக பல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்கிற நிலையில தற்போதைய நிலையில பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய சலுகைகளை தொடர்ந்து இஸ்ரேல் மஞ்சள் கோடு வரைக்கும் உடனடியாக பின்வாங்கி இருக்க வேண்டும். ஆனா இன்னும் அவங்க பின்வாங்கல. இந்த 3 நாளைக்குள்ள இஸ்ரேல் காசாவில் இருக்கக்கூடிய எல்லோ லைனுக்கு பின்வாங்கி இருக்கணும். அவங்க விட்ராவ் ஆகல. இது ஒரு விஷயம். இரண்டாவதாக காசாவுக்குள்ள மனிதாபிமான உதவிகள், மருந்து, உணவுகள் இதையெல்லாம் அனுப்பி இருக்கணும். அதையும் அவங்க அனுப்பல. காசா மீதான தாக்குதல்களை நிறுத்தி இருக்கணும். அதையும் அவங்க நிறுத்தல. வெள்ளிக்கிழமையில இருந்து இதுவரைக்கும் இதை எதையுமே அவங்க நிறுத்தாமல் இருக்கிறதுல இருந்து இவங்க அதை ஒத்துக்கொள்ளவில்லை என்பது வெளிப்படையான நடைமுறையில் விளங்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள்ல காசாவுக்குள்ள 11 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். இன்றைக்கு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலுடைய காட்சியை தான் நீங்க பின்னாடி பார்க்குறீங்க. இவ்வளவு அகோரமான தாக்குதல்களை இஸ்ரேல் இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல காசாவினுடைய எல்லைகள்ல, காசாவினுடைய பூமிக்குள்ள 3 குடியேற்றங்களை புதிதாக நிறுவ வேண்டும். அதற்கு இஸ்ரேலிய அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் என்று இஸ்ரேலுடைய தீவிர வலதுசாரி நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய பெசலல் ஸ்மோட்ரிச் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல சொல்லி இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, காசா எல்லைக்குள்ளாக எங்க யூதர்களை குடியேற்றணும், அதுக்கு எங்களுக்கு 3 குடியேற்றங்கள் உருவாக்க வேண்டியிருக்குது, அதுக்கு அனுமதி தாங்க அப்படிங்கிறாரு. இது எதுக்குன்னா எலெக்ஷனும் வருது. பாத்தீங்களா, காசாவுக்குள்ள குடியேற்றுறதுக்கே நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், தரமாட்டேங்கிறாங்க என்று தன்னுடைய கட்சியினுடைய வாக்கு வங்கியை கூட்டிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதே நேரத்தில் சர்வதேசத்துக்கு நாங்கள் விட்டு கொடுக்கல, நாங்கள் இப்படி தான் இருப்போம் என்கிற விதமாக காசாவினுடைய எல்லைகளை கைப்பற்றுவதை உறுதிப்படுத்துவதற்கான ஏற்பாடாகவும் அவர்கள் இதை செய்கிறார்கள். யூதர்களை காசாவுக்குள் குடியேற்றுவதற்கு திட்டமிடுகிறது இஸ்ரேல் என்பதை இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைய நாளில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் தொடர்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார். ஈரான் விஷயத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருந்த அறிவிப்புகள்ல மிக முக்கியமானது என்னன்னு கேட்டா, நாங்கள் ஈரான் மீது ஒரு பாரிய தாக்குதலை நடத்த இருக்கிறோம் என்று அறிவித்திருந்தார். நேற்று இன்றைக்கு இந்த அறிவிப்பு வருகிற வரைக்கும் சர்வதேச ரீதியில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல்களை மீண்டும் நடத்த போகிறது என்கிற எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனால் திடீர்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒப்பந்தங்களுடைய எல்லை தீர்மானிக்கப்பட்டு விட்டது, ஒரு ஒப்பந்தத்துக்கு நாங்கள் வந்துட்டோம், எனவே நாங்கள் அட்டாக் பண்ணலை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஒப்பந்தத்திற்கு வந்துட்டோம்னு அவர் தான் சொல்றாரு, ஈரான் சொல்லலை. ஏன்னா இவர் இது மாதிரி பின்வாங்கிறது, இன்னைக்கு நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் பாரு, நாங்கள் எதுக்குன்னு ரெடி ஈரான்காரங்க சொல்லுவாங்க, ஆனால் பண்ண மாட்டார். அந்த மாதிரி நிலைமை இருக்கும். அதனுடைய ஒரு பட்டியலையே இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஈரான் விஷயத்தில் ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை பின்வாங்கி இருக்கிறார் என்கிற செய்திகளை பொறுத்தவரையில் மார்ச் 21ஆம் தேதி ஈரான் ஹொர்முஸ் ஜலசந்தியை முழுமையாக திறக்கலை. அப்படி திறக்கலை என்று சொல்லி சொன்னா, நாங்க தொடர்ந்து ஈரான் மேல ஈரானுடைய மின்சார நிலையங்களை முற்று முழுதாக அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு அறிவித்தல் விடுத்திருந்தாரு. பிறகு என்ன சொன்னார்னா, அவங்க எங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு 5 நாளைக்கு பிறகு அடிப்போம்னாரு. அதுக்கு பிறகு என்ன செஞ்சாருன்னா, இன்னொரு 1 வீக்குக்கு பிறகு அடிப்போம்னாரு. இந்த மாதிரி அந்த அவருடைய எச்சரிக்கையை பிற்போட்ட வரலாறு இருக்கிறது. அதே மாதிரி ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்
விடுத்த ஒரு அறிவிப்பில் என்ன செய்யறாருன்னு கேட்டால், ஹொர்முஸ் விவகாரத்தில் ஈரான் சரணடைய மறுக்கிறது, எனவே அமெரிக்கா ஈரானை கற்காலத்திற்கு தள்ளும் அப்படின்னு சொல்லி சொன்னார். கற்காலத்தில் இருந்த மாதிரி எல்லாத்தையும் அழிச்சு நாசமாக்கி அவங்கள மாற்றி விட்டுருவோம் இந்த மாதிரி எச்சரிக்கை விடுத்தாரு. ஆனால் 4 நாட்களுக்கு பிறகு என்ன சொன்னார்னு கேட்டால், ஈரானை நாங்கள் ஓரளவுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருப்போம், இதுக்கு மேல பொறுக்க முடியாது, ஈரானுடைய தலைவர்கள் இழிவானவர்கள், அப்படிப்பட்ட அதை திட்டி தீர்த்தார். இதெல்லாம் நடந்து முடிஞ்சது. ஆனால் அவர் சொன்ன மாதிரி அட்டாக் பண்ணல. அதே மாதிரி ஏப்ரல் 7ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்றாருன்னு கேட்டா, இன்றைக்கு இரவு ஒரு முழு நாகரிகமே அழிய போகிறது அப்படின்னாரு. பாரசீக நாகரிகத்தையே நாங்க அழிப்போம் அப்படின்னு சொன்னாரு. அதையும் பெரிய ஒரு அழிவாக நடக்க போகிறது என்று நினைத்த நேரத்தில் அப்படி ஒன்றையும் அவர் செய்யவில்லை. ஏப்ரல் 8ஆம் தேதி என்ன பண்றாருன்னு கேட்டா, பாகிஸ்தான் இருதரப்பினருக்கும் இடையிலே ஒரு நிலையற்ற போர் நிறுத்தத்தை உறுதி செய்து அறிவிக்கிறது. அதற்கு பிறகு மே மாதம் 4ஆம் தேதி ஈரானுடைய முற்றுகைக்கு மத்தியில் ஹொர்முஸ் ஜலசந்தியில் சிக்கியிருந்த கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுக்காக நாங்கள் தான் இனி கப்பல்களை எல்லாம் பாதுகாக்க போறோம்னு அறிவிச்சுட்டு, நாங்கள் ஒரு உடன்பாடு ஈரானோட எட்டப்படுமான்னு சொல்லி பார்ப்போம், இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஈரானை மொத்தமாக அழிப்போம்னு சொன்னார். அதுவும் அவரால் செய்ய முடியாமல் போயிடுச்சு. ஜூன் மாதம் 11ஆம் தேதி முக்கியமான கார்க் தீவை கைப்பற்றுவது, ஈரானுடைய எண்ணெய் வசதிகள் எல்லாத்தையும் நாங்கள் கைப்பற்ற போறோம்னு சொன்னார். அதையும் அவரால் செய்ய முடியாமல் போயிடுச்சுங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். எனவே அவர் சொல்லுவார், இப்படி செய்ய மாட்டாரு. அந்த அடிப்படையில் தான் நேற்று முந்தின நாள் என்ன சொல்லி கொண்டிருந்தார்னா, ஈரானுக்கு நாங்கள் கொடுக்க போகிற அடி வரலாற்றில் கிடைக்காது அப்படின்னாரு. இன்னைக்கு என்ன சொன்னார்னா, ஈரான் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்றாங்க, அதனால நாங்கள் அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவரே பின்வாங்கி இருக்கக்கூடிய அறிவிப்பை எடுத்திருக்கார். எனவே ஈரான் அக்ரிமெண்ட்டுக்கு போறதுனால பின்வாங்குறாருன்னு புரிஞ்சுக்கொள்ள கூடாது. ஈரான் போகலைன்னாலும் அந்த ஆள் அப்படித்தான் பண்ணுவார். ஏன்னா அந்த ஆள் அப்படிப்பட்டவர் தான்ங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஈரான் இன்றைக்கு இருபக்க செய்திகளை அனுப்பி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்க முடியும். ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளில் துருக்கி, சவுதி அரேபியா உள்ளிட்ட பிராந்தியத்தில் இருக்கிற எல்லா நாடுகளோடையும் அவர் டெலிபோன் கால் பேசி இருக்கிறாரு. பேசின நேரத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாகிஸ்தானோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். எல்லாரிடத்திலும் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ராஜதந்திரத்திற்கான கதவுகளை திறந்துதான் வைத்திருக்கிறோம், நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு எப்பயும் ரெடியா இருக்கிறோம், அதே நேரத்தில் எங்களை தற்காத்துக் கொள்வதற்கு எனி டைம் ரெடியாகவே இருக்கிறோம், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கும் ரெடி, அட்டாக்குக்கும் ரெடி, சண்டைக்கும் தயார், சமாதானத்திற்கும் தயார் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாமல் மீண்டும் ஒரு முறை பதட்டம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் அவர் சொல்லி இருக்கிறார். எங்களை அமெரிக்கா சீண்டினால் திரும்ப நாங்கள் அட்டாக் பண்ணுவோம், எனவே பதட்டம் தணிந்து விட்டது என்று புரிந்து கொள்ள முடியாது. இதே நேரத்தில் IRGC இன்றைக்கு IRGCயோடு இணைந்து ஈரானுடைய கூட்டு இராணுவ தலைமையகம் மொத்தமாக விடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பும் ஒரு பொதுவான செய்தியை கொண்டு வந்திருக்கிறது. அந்த செய்தியில் என்ன இருக்குன்னு கேட்டா, எங்கள் மீது அட்டாக் பண்ணப்பட்டால் ஒரு தோய்வு போருக்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்ப ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜி பிளானே எப்படி இருக்குதுன்னு கேட்டா, ஒரு பெரிய வாருக்கு போகிற ஐடியாவில் ஈரான் இருக்கிற மாதிரி தெரியல. அமெரிக்காவும் அப்படி ஒரு நிலையில இல்லை. ஆனால் இப்ப நடக்கிற இந்த யுத்தம் இருக்குல்ல, இதை கண்டினியூ பண்றதுக்கு ஈரான் தயாராக இருக்கிறாங்க. அது ஈரானுக்கு பாதுகாப்பும் கூட. என்னன்னா, ஒரு 2 நாளுக்கு ஒருக்கா ஒரு அட்டாக் பண்றது, ஹொர்முஸ்ல போற கப்பல்களுக்கு அடிக்கிறது. ஹொர்முஸும் மூடப்பட்டிருக்கிறது, ரெட் சீயும் மூடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது உலக நாடுகளுக்கு பெரிய அழுத்தமாயிரும், அரபு நாடுகளுக்கு பிசினஸே இல்லாம போயிடும். அப்படி ஒரு சூழல் வரும்போது ஈரான் சொல்வதை கேட்பதை தவிர அவர்களுக்கு வழியே இல்லை. எனவே அனைத்து அரபு நாடுகளையும் வலிக்கிழுப்பதற்காக ஈரான் இப்படியான ஒரு வேலையை செய்ய தயாராகி வருகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் ஈரானுடைய தற்காலிக பாதுகாப்பு அமைச்சராக செயல்படக்கூடிய மஜீத் இப்னு ரஸா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, எதிரிகளிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அச்சுறுத்தலையும் ஈரான் உண்மை என்றும் நம்பக்கூடியது என்றும் தான் புரிந்து கொள்கிறது. அமெரிக்க அதிபர் அடிப்பாருன்னா அடிக்க மாட்டாரும் நாங்கள் நினைக்க மாட்டோம், அடிப்பாரு, உண்மையா நடக்கும் அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் நம்புறோம் அப்படின்னு சொல்றவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, எங்க மேல ஒரு சைக்காலஜிக்கல் வார அவங்க நடத்துறாங்கிறது எங்களுக்கு தெரியும். உளவியல் போர், இந்த அடிக்கப்புறம் அந்த அடிக்கப்புறம் அப்படி அடிக்கப்புறம் இப்படி அடிக்கப்புறம்னுங்கள எல்லாரும் பயந்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் வாரத்தை அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் நாங்கள் கவனக்குறைவாக இருந்துருவோம் என்ற அர்த்தம் இல்லை, எல்லாவற்றையுமே நாங்கள் கவனமாகத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய இராணுவம் எனி டைம் தயாராக இருக்கிறது, ஏவுகணைகள் முனைகளோடு தயாராக இருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அட்டாக் பண்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே ஈரான் எந்த நேரமும் அமெரிக்காவோடு ஒரு சண்டைக்கு தயாரான நிலையில் இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். உண்மை செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாகிறது அவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.